ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 6ஓட பேலன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதில் விட்டுருப்பேன்னா, இந்த பக்கத்து வீட்டு ஆன்டிஸ்லாம் சும்மா இல்லாமல் அப்பாவுக்கு அஃபேர் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பயத்தை கிளப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அம்மா வீட்டில் வந்துட்டு சரி ஏதாவது அதுக்கு சார்ந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பாவோட பேண்ட்டில் பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு லோன் மாதிரி அப்ளை பண்ண ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா ரொம்பவே கவலைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம அம்மாவை பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து வெளியே வரா. பார்த்தா எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருக்குது. எங்கடா உட்காரலான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ரெட் பையன் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கான். அவன் வந்துட்டு இவளை கூப்பிட்றான். ஸோ இவனும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட போய் உட்காரா. உட்காந்ததுக்கப்புறம் கேட்குறேன், நான் எத்தனை தடவை சொல்லிக்கும் உன் பிள்ளையை இப்படி தனியாக விட்டு வராதானே, எதுக்கு உன் பிள்ளையை தனியாக விட்டுட்டு இங்கேருந்து உட்காந்து குடிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை என் பொண்ணு வந்துட்டு ட்ரிப்புக்கு போயிருக்கா, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது நம்ம ரெட் பையனுக்கு அவனோட பொண்ணு எவ்வளோ பிடிக்கும், அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டு மோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு அப்பா கிடையாது. ஸோ அப்பாவோட லவ் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ அவன்கிட்ட சொல்கிறான், எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லை, ஸோ நீ ஒரு நல்ல அப்பான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அப்பாவோட லவ்வுக்கு நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். அப்பான்னா இப்படி தான் லவ் பண்ணுவாங்கன்னு ஒன்றை பார்த்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த ரெட் பையன் ஓவராக குடிச்சு மட்டையாயிட்டான். ஸோ இவன் எப்படா தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போவா. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இவனை போய் வீட்டுக்குள்ளே விட முடியாது. ஏன்னா பாஸ்வேர்டு இவனுக்கு தான் தெரியும். ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வெளியெல்லாம் குப்பைலாம் கட்டி ஒரு பேக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு விட்டுட்டு என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே அவனை படுக்க போட்டு போயிடுறா. இப்போ வீட்டுக்கு ஹீரோயினோட அப்பா வராரு. அவர் வந்ததுமே அம்மா வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளோ லேட்டாக எங்கே போயிட்டு வர, எதுக்கு போயிட்டு வர, அப்படி என்ன தான் பண்ணுற, அஃபேரில் இருக்கியா அப்படி இப்படின்னு அவங்க மட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அவங்க வச்சுருக்க அந்த ஃபார்மையும் காட்டி, இதெல்லாம் என்னது, எதுக்கு இப்படிலாம் லோன் அப்ளை பண்ணிச்சுருக்கு, பத்தாதுக்கு இந்த பில்ஸை வேறு கண்டுபிடிச்சி கேஸ் பில் அது இதுன்னு நிறையாவே இருக்குது, அம்மா எதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி வைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா வந்துட்டு அம்மா ரொம்ப திட்டவுமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் அழுத்துக்கிட்டே பேசுகிறாரு, நீ எதுக்கு இப்படி என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா, அப்பாவோட கடைக்கு ரெண்டு பேர் சாப்பிட போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் திருட்டு பசங்க, நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நாங்கள் விளாக் எடுத்துகிட்டே சாப்பிடலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் விளாக் எடுத்துகிட்டே சாப்பிடும்போது ஃபுட்டில் ஹேர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ அதை அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் வேணுக்குனே தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வேணுக்குமே அந்த சூப்பை அவனோட கையில் தட்டி விட்டு, ஐயோ என் கை போச்சு, பத்தாதுக்கு என் வாட்சையே ஸ்டாப் பண்ணி விட்டீங்க, இது 30 மில்லியன் வான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ரொம்பவே ப்ரெஷர் தரவும், அப்பா வேறு வழி இல்லாமல் சரி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக 30 மில்லியன் வானை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவனுங்களும் சரி எங்களுக்கு உடனே பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை என்னால் உடனே பண்ண முடியாது, நான் கொஞ்ச நாளில் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலோட வருமானம் பத்தாதனால அப்பா நைட்டுக்கு மேலே ஹோட்டலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிரைவர் வேலை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதில் தான் நம்ம ஹீரோ அப்பாவை இன்னொரு லேடி கூட பார்த்துருப்பாரு. அந்த லேடி பயங்கரமாக குடிச்சிட்டு கார் ஓட்ட முடியாதனால அப்பா தான் போய் ட்ரைவ் பண்ணி அவங்கள வீட்டில் சேர்த்துட்டு அவங்கக்கிட்ட இந்த டிரைவிங் சார்ஜ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்போ அந்த பசங்களுக்கு 20 மில்லியன் வானும் போட்டுட்ருப்பாரு. இப்போ இதெல்லாம் கேட்டு அம்மா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ரொம்பவே அழுதுட்டு, எதுக்கு இப்படி என்னை கத்துதுன்னு, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்குன்னு யாருமே இல்லை, யார் எனக்கு இதெல்லாம் சொல்லுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அம்மாவும் எதுவுமே பேச முடியல. இப்போ அப்பா கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அம்மா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்பா வெளியே போகிறத பார்த்து ஹீரோயினையும் பின்னாடியே போவா. அப்போ அப்பா கால் தடிக்க கீழே விழுந்துருவார். ஸோ அவரை கூப்பிட்டு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு பேண்டேஜெலாம் போட்டு விட்டுட்ருப்பா. அப்பா நீங்கள் ஏன் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது, நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சமாவது பெரிய பேபி மாதிரி நடந்துக்கங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, நான் ஒரு நல்ல அப்பாவே இல்லைல்ல, கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கிறாமல் நான் வாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனி சொல்கிறா, அப்பா அப்போ நானும் தான் உங்களுக்கு நல்ல பொண்ணே கிடையாது, ஏன்னா நான் எந்த வேலைக்கு போகாமல் வெட்டியாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. அப்பா இல்லைம்மா, என் பொண்ணுக்காக என்னால் எதுவுமே பண்ண முடியலை, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தர முடியல, நல்ல சாப்பாடு வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எப்படியோ ஹீரோயினி அப்பாவை சமாதானப்படுத்திடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினி அந்த திருட்டு பசங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கா. அப்போ சிசிடிவி கேமராவில் இது எல்லாமே பதிவாக இருக்கும்ல, ஸோ நம்ம அதை போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு
இவங்க கடையில் சிசிடிவி கிடையாது. ஸோ இவங்க ஆப்போசிட் கடையில் அது வந்து ஒரு லாண்ட்ரி கடை. ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்பேன். பட் அவர் வந்துட்டு சொல்கிறாரு, காலையில் ஹீரோவும் இந்த மாதிரி வந்து கேட்டான், அவனுக்கும் ஃபுட்டேஜ் கொடுத்து விட்டு இப்போ நீயும் வந்து கேட்குற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஹீரோனுக்கு எதுக்கு இவன் வந்து வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. பட் ஹீரோ வந்துட்டு வேணுக்குமே காலை கட் பண்ணி விட்டுட்டு இவன் தான் அந்த 2 திருட்டு பசங்களையுமே அவன் பிடிச்சி உட்கார வச்சுருக்கான். பட் அவங்க 2 பேருக்கும் தெரியாது மாட்டிக்கிட்டோம்னு. இவன் வந்துட்டு, சார் அவர் எங்களோட அப்பா தான், அவர் வந்து தெரியாமல் அப்படி பண்ணிட்டாரு, உங்களுக்கு எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்து முன்னாடி வைக்கிறான். அவனுங்களும் ஓ பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவான். டக்குன்னு ஹீரோ அதில் கையை வச்சுட்டு, எப்போ தம்பி அதுக்கு முன்னாடி நான் அந்த வாட்சை ஒரு வாட்டி பார்த்துக்கலாமான்ற மாதிரி கேட்க, ஸோ இவங்களும் அந்த வாட்சை எடுத்து கொடுக்குறானுங்க. பார்த்தா அது ஒரு டூப்ளிகேட் வாட்ச்சு. பட் நம்ம ஹீரோ கிட்ட அதோட ஒரிஜினல் பிராண்டே இருக்க போல. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறான். இவனுங்களுக்கு அவ்வளோதான், ஐயோ மாட்டிக்கிட்டோமோன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இவனுங்க 2 பேரும் அந்த வாட்சை அந்த லாண்ட்ரி கடையிலேருந்து திருட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிளான் போட்டு பண்ண விஷயம் எல்லாமே ஒரு சிசிடிவி ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. ஸோ இவன் வந்து அந்த ரெக்கார்டை எடுத்து போட்டு காமிக்கிறான். அவ்வளோதான், இவங்க 2 பேருக்கு பக்குன்னு ஆயிடுது. இப்போ அந்த இடத்துக்கு ரெட் பையன் வரான். அவன் வந்துட்டு ரிப்போர்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ அவனை பார்த்ததுமே யார் என்ன ஏதுன்னு இவங்க 2 பேரும் விசாரிச்சுட்டு டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறானுங்க. இப்போ ஹீரோவும் ரெட் பையனும் விடாமல் துரத்துனானுங்க. இப்போ அந்த 2 திருட்டு பசங்களும் தனித்தனியாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த ரெட் பையன் இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ ஒரு பக்கத்தை தள்ளி விட்டு அங்கே ஓடுற அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே இவங்க 2 பேரும் தனித்தனியாக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு திருட்டு பையன் கூட ஓடி இருக்கான் இல்லையா, அவனை சுத்தமாக பிடிக்க முடியல, அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வேறு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அவனால் ஓடவும் இல்லை. நின்றுடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படியே மிஸ் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த ரெட் பையனை பார்த்தோம்னா அவன் சுத்த தத்தியாக இருக்கிறான், ஓடவே முடியல அவனால். முன்னாடி ஒரு அந்த திருட்டு பையன் பார்த்து கலாச்சிக்கிட்டே ஓடுறவன் அவனும் ஒரு லூசு பையன் போல். ஏன்னா முன்னாடி கரண்ட் கம்பம் இருக்கிறத பார்க்காம அதில் இடிச்சு டமார்னு கீழே விழுகிறான். இதை பார்த்து ரெட் பையன் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு தான் வேகமாக ஓடக்கூடாது, அதுக்கு நீ முன்னாடியே நின்றுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உயிரோட இருக்கானா இல்லையன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட சைட் பார்த்தோம்னா அந்த திருட்டு பையன் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருந்தான். பட் நம்ம ஹீரோவால் போக முடியல, ஏன்னா சிக்னல் போட்டாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துட்டு தான் இருப்பாள். ஸோ அவன் வந்து அந்த திருட்டு பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு எதுக்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு இப்படிலாம் பண்ணேன்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அந்த திருட்டு பையன் நம்ம ஹீரோயினி இப்படி தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயினி கீழே விழுந்ததுமே அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்து ஒரு கிக்கை விட்டுறான் அந்த திருட்டு பையனுக்கு. இப்போ ஹீரோயினிக்கு நோஸ் ப்ளீட் ஆகுது. ஸோ ஹீரோ அதை பார்த்ததுமே அந்த திருட்டு பையனை அடிக்க போகிறான். பட் ஹீரோயினி அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு இந்த 2-3 நாளாக நோஸ் ப்ளீட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அவன் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அவனோட டையை கழட்டி கொடுத்து அவன் நோஸில் வர ப்ளீடை வந்து ஸ்டாப் பண்ணி விடுறான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே தம்பிக்காரன் வந்துடுறான். அவன் வந்துட்டு எதுக்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மெயின் பார்ட்லேயே ஒரு கிக்கை வருறான். அவ்வளோதான், ஹீரோக்கு ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி அவன் கலாச்சிட்ருக்கான். இப்போ இந்த திருட்டு பசங்களை பிடிச்சதை அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்பாவும் வந்துட்டு சரி இருங்க நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எழுந்திரிச்சு கிளம்ப போகிறாரு. அப்போ அம்மா வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த திருட்டு பசங்களை பிடிச்சிட்டாங்களாம். ஸோ நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு அம்மா சொன்னேன்னே அம்மா எழுந்திரிச்சு அப்பாவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நேற்று நைட்டு நீ என்ன சொன்ன, உனக்குன்னு யாருமே இல்லையா, அப்போ நான் யார், உனக்குன்னு நான் 2 பெற்று வச்சுருக்கேனே அதுங்கெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா போட்டு அப்பாவை அடித்து அவங்க பாசமலையே இப்படி பொழிகிறாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ நம்ம பொண்டாட்டி இவ்வளோ பாசமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி அழுகிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இப்போ மட்டும் இல்லை நம்ம எப்போயுமே ஒன்றா இருக்கணும், செத்தாலும் சரி நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ நம்ம ஒன்றா தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்கே போயிட்டு அவனுங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு சொல்லிட்டு கையில் குச்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அப்பா வந்துட்டு ஏய் விடுடி, ஜெயிலுக்கு என்னோட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டியா, என்னை வச்சுட்டு வாடி நம்ம போய் அங்கே போய் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு ஹீரோ பார்த்து நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண, நானே பார்த்துக்குருவேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒன்றும் அப்பா ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே, நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சராக ஹீரோ, எதுக்கு நீ இப்போல்லாம் என் கூட சரியாக பேசவே மாட்டேங்கிற முன்னாடி மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்துட்டு சொன்னான், இங்கே பாரு முன்னாடி மாதிரி பேசுகிறதுக்கு நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, நானும் சின்ன பையன் கிடையாது, இப்போ 2 பேருமே பெரிய பிள்ளைங்களாயிட்டோம், ஸோ கொஞ்சமாச்சும் மேனஸோடு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினி எங்கிட்ட இருந்துப்பா புதுசாக வந்துச்சு உனக்கு இதெல்லாம், முன்னாலாம் நீ இப்படியா இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ மறுபடியும் சொல்கிறான், இங்கே பாரு இப்போ வயசு 30 ஆச்சு, உனக்கு ஒன்றும் 5 வயசு கிடையாது சரியா, இப்போ கொஞ்சமாச்சும் பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு தடவை நீ என்னோட ஜன்னல்
ஜன்னலில் வந்து ஏறி குதிக்கிறத பார்த்தேன் மண்டையை உடச்சிருவேன், நீ என்னை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஷாக திட்டிகிட்டு வந்திருப்பான். பாவம் ஹீரோயினி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நைட்டு அவளுக்கு தூக்கமே வரல, இவன் எதுக்குடா எப்படிலாம் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயங்கரமாக யோசிச்சுட்டு சரி இதை அவன்கிட்டயே போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு அவனை கூப்பிடலான்னு போவா. பட் அவன் தான் சொல்லியிருப்பான்ல சின்ன பிள்ளை மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி இவளும் அந்த ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துருவா. பட் இதே நேரம் நம்ம ஹீரோவும் அவனோட ஜன்னல் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயினி முழிச்சிருக்காளா இல்லையான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அந்த குப்பையில் போட்ட லவ் லெட்டரையும் தூக்கி வெளியே வச்சிருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினி எப்பவும் போல் குக்கிங் கிளாஸ்க்கு போகிறா. அங்கே போனதுமே இன்றைக்கி நம்ம இந்த சாப்பாடை தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு மூஞ்சியே மாறிடுது. இப்போ வந்து அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி டக்குன்னு அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்க அவன் வந்து பயந்து போயிடுறான். எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்றைக்கி வந்து உனக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடு, இன்றைக்கி நான் ஏதோ குக்கிங் கிளாஸில் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறணும், உன்னை ஏதாவது பண்ண சொன்னேன்னா தேவையில்லாத வேலை பார்க்காதன்ற மாதிரி சொன்னேன். அடேங்கப்பா சாமி ஓவராக தானே பண்ணுறேன், நீ சின்ன வயசில் ஃபஸ்ட் டைமாக கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஃபுட்டுமே சாப்பிடல, நானும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து இந்த சாப்பாடை கொடுத்தோடனே நீ நல்லா மொக்குன்னு மொக்குன, ஸோ அதனால நான் உனக்கு இதை எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஹீரோ சொல்கிறேன், இங்கே பாரு இனிமேல் என்னோடய பர்சனல் லைஃப் எதுலேயுமே நீ தலையிடவாத அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவன் வந்துட்டு உடனே கத்துற, என்னது தலையிட வேணாமா, நீ எத்தனை வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருப்ப, அப்போ நான் சொல்லிட்டா வந்திருக்க, நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோ வந்துட்டு எதுக்கு ஹீரோ நீ எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்பையும் சரி இப்போயும் சரி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை எப்போயுமே என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ என் மைண்டுக்கு வந்தாலும் என்னால் எந்த வேலையுமே கரெக்டாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஹீரோயினி இப்போ நான் என்ன பண்ணிவிட்டு இவன் இப்படி கத்திட்டு போகிறான், இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஐ மீன் இவன் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் டைமாக பனானா மில்க் சாப்பிட்டது, ஸ்விம்மிங் பண்ணது, அதுக்கப்புறம் என்னோட ஹைட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு வாட்டி நம்ம ஹீரோயினி ஹீரோ இவங்க 3 பேருமே ட்ரூத் ஆர் டேர் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஹீரோவை பார்த்துட்டு நீ இப்போ யார் மேலேயாவது க்ரஷ் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு ஆமாம் அவள் வந்து நம்ம கிளாஸில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோயினி யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருப்பா. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயினி ஆமாம் எனக்கு அவனோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சுத்தமாக தெரியாது, ஸோ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி போகிறா. இப்போ நம்ம ஹீரோயினி ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறா. பட் அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம அவன் வாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயினி கத்த ஆரம்பிக்கிறான், டேய் நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், உன்கிட்ட பேச வந்திருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க, நெல்லுடான்ற மாதிரி கூப்பிட்றா. பட் அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான், அவன் வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஹீரோயினிக்கு செம்ம கோவம் வருது. உடனே அவன் ஹீல்ஸை கழட்டி அவன் மேலே தூக்கி வீசுறா. அவன் அப்போ திரும்பி பார்க்குறான். ஸோ இப்போ அவனுமே திரும்பி பார்க்குறான். அப்போ ஹீரோயினி அப்போ அது ஒரு விஷயம் சொன்னல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க இவன் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஹீரோயினியே பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோயினி இவனை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த எபிசோடுமே முடியுது. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோடு வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ லவ் யூ, பாய்.